எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு கார்டன் வாலா சேனல். நம்ம வீட்டில் வச்சு வளர்க்கக்கூடிய செடிகளுக்கு எந்த விதமான ரசாயன உரங்களும் கொடுக்க வேணாம்னு நினைக்கிறீங்களா? குறிப்பாக கெமிக்கல் ஃபர்டிலைசரே வேணாம், நுண்ணுயிரிகளை கொண்டு, அதாவது மைக்ரோ ஆர்கானிசத்தை வச்சு எங்கள் செடிகளுக்கு ஏதாச்சும் ஒரு சத்துக்களை கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களா? இதற்காக ருச்சோ பயோடெக்லேருந்து ப்ரொவைட் பண்ணக்கூடிய ஃபெர்டிலிட்டின்னு சொல்லக்கூடிய இந்த ப்ராடக்ட்டை பற்றி தான் நம்ம இந்த வீடியோ பதிவில் ரிவ்யூ பண்ண போகிறோம். ஸோ எக்காரணம் கொண்டும் இந்த வீடியோ பதிவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இந்த ஃபெர்டிலிட்டிங்கிற ப்ராடக்ட்டில் எது மாதிரியான நுண்ணுயிரிகள்லாம் அடங்கியிருக்கு, அந்த நுண்ணுயிரிகள் நம்ம செடிகளுக்கு எது மாதிரியான சத்துக்களை அள்ளி தரப்போகுது, அதை பற்றியும் இதை எவ்வளோ டோசேஜில் நம்ம செடிகளுக்கு பயன்படுத்தணுங்கிற ஆல் இன் ஆல் ஒன் வீடியோ தான் இந்த வீடியோ இருக்க போகுது. ஸோ எக்காரணம் கொண்டும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நம்ம செடி வளர்றதுக்கு தேவையான சில முக்கியமான ஊட்டச்சத்துக்கள், அத்தியாவசியமான ஊட்டச்சத்துக்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நைட்ரஜன், பாஸ்பரஸ் அண்ட் பொட்டாசியம். இதை நம்ம தமிழில் எப்படி சொல்லுவோம்னா தலைச்சத்து, மணிச்சத்து, சாம்பல் சத்து அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். அப்போ இந்த சத்துக்கள் எல்லாத்தையும் நம்ம செடிகளுக்கு அதிக அளவில் நம்ம கொடுக்க வேண்டியதாக இருக்கும். இதுதான் நம்ம செடி வளர அதிக அளவில் கொடுக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்களாக இருக்குது. இது தவிர நம்ம செடி வளர சில மைக்ரோ நியூட்ரியன்ட்னு சொல்லக்கூடிய நுண்ணூட்ட சத்துக்களும் இருக்குது. இது நம்ம செடிகளுக்கு குறைந்த அளவில் கொடுத்தா போதும். இந்த நுண்ணூட்ட சத்துக்கள் சிலவற்றையும் உள்ளடக்கியதான் எதுன்னு பார்த்தோம்னா ருச்சோ பயோடெக்கோட இந்த பயோ ஃபெர்டிலிட்டி கன்சர்ஷியா பவுடர். ஸோ இதில் என்னென்னலாம் நுண்ணுயிரி இருக்குது, இது நமக்கு எது மாதிரியான ஊட்டச்சத்துக்களை நம்ம செடிகளுக்கு ப்ரொவைட் பண்ணுது அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம். இதில் கிட்டத்தட்ட 6 நுண்ணுயிரி இருக்குது. ஒவ்வொரு நுண்ணுயிரியும் என்னென்ன ஊட்டச்சத்துக்களை நமக்கு செடிகளுக்கு கொடுக்குது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிறோம். அதோட டோசேஜ் எல்லாமே பார்க்க போகிறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இருக்கக்கூடிய முதல் நுண்ணுயிரி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அசட்டோபாக்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய நுண்ணுயிரி. இந்த நுண்ணுயிரியை பொறுத்தவரையும் நமக்கு அட்மாஸ்பியரிக் நைட்ரஜன்னு சொல்லுவாங்க. அதாவது அட்மாஸ்பியரில் நமக்கு அதிக லெவலில் எந்த கேஸ், எந்த வாயு ப்ரெசென்ட் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா நைட்ரஜன் தான் ப்ரெசென்ட் ஆயிருக்கு. அதுவும் எவ்வளோ ப்ரெசென்ட் ஆயிருக்குன்னு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 78%, 78% ஆஃப் அட்மாஸ்பியரிக் நைட்ரஜன் நமக்கு இருக்குது. அதை நம்ம செடிகளுக்கு எடுத்துக்க முடியுமா, செடிகளால் யூஸ் பண்ண முடியுமானா செடிகளால் யூஸ் பண்ண முடியாது. அப்போ இந்த அசட்டோபாக்டருங்கிற அந்த நுண்ணுயிரி அந்த அட்மாஸ்பியரில் அவைலபிளாக இருக்கக்கூடிய அந்த நைட்ரஜனை நம்ம செடிகளுக்கு ஏற்றுக்கிற மாதிரியான அளவில் அதை எடுத்து கொடுக்கறதுக்கு நமக்கு பயன்படுத்துது. ஸோ இதுதான் இந்த அசட்டோபாக்டர் பண்ணக்கூடிய நன்மைகள். இதில் பிரசன்ட் ஆகியிருக்கக்கூடிய நுண்ணுயிரி மைக்ரோ ஆர்கானிசம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பேசிலஸ் மேஜிட்டாரியம். இந்த பேசிலஸ் மேஜிட்டாரியம் நமக்கு என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தோம்னா பாஸ்பரஸ் சாலியபிளைசிங் பாக்டீரியாவாக இருக்குது. அதாவது நம்ம மண்ணில் இருக்கக்கூடிய பாஸ்பரஸ்ன்னு சொல்லக்கூடிய இந்த மணிச்சத்தை நம்ம செடிகளுக்கு கிடைக்கிற மாதிரி எடுத்து கொடுக்கக்கூடிய வேலையை தான் இந்த நுண்ணுயிரி பண்ணிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த நுண்ணுயிரி நமக்கு வேற என்ன வேலைகள் பண்ணுதுன்னா ஒரு க்ரோத் ப்ரொமோட்டராக இருக்குது. அதாவது நம்ம செடியோட வளர்ச்சியை ஊக்குவிக்கிற விதத்தில் இந்த நுண்ணுயிரி நமக்கு செயல்படுது. அது மட்டும் இல்லாமல் நம்ம செடியில் வரக்கூடிய சில நோய்களை தடுக்கக்கூடிய சத்தும் எதுட்ட இருக்குன்னு பார்த்தோம்னா இந்த பேசிலஸ் மேஜிட்டாரியத்தில் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இதோட சேர்த்து நம்ம செடிகளை சில ஹை டெம்பரேச்சரில் வச்சு வளர்க்கும் போது அதனால டாலரேட் பண்ண முடியாது. பட் அந்த டாலரண்ட் கெப்பாசிட்டியை நமக்கு இந்த பேசிலஸ் மேஜிட்டாரியம் ப்ரொவைட் பண்ணி கொடுக்குது. மூணாவது இதில் என்ன நுண்ணுயிரி பிரசன்ட் ஆயிருக்குன்னு பார்த்தோம்னா ஃப்ரெட்டேரியா அவுரண்டியா. இது நமக்கு என்ன வேலை பண்ணி கொடுக்குது அப்படின்னு பார்த்தோம்னா மூணாவது முக்கியமான சத்தான இந்த சாம்பல் சத்துன்னு சொல்லக்கூடிய பொட்டாசியம் சாலியபிளைசிங் பாக்டீரியாவை நமக்கு ஆக்ட் ஆகுது. அதாவது மண்ணில் இருக்கக்கூடிய சாம்பல் சத்தை நமக்கு செடிகளுக்கு எடுத்து கொடுக்குற மாதிரியான வேலைகளை தான் இந்த நுண்ணுயிரி நமக்கு பண்ணிட்டு வருது. இது மட்டும் இல்லாமல் அந்த நுண்ணுயிரி அல்டிமேட்டாக நமக்கு ஈல்டு பொட்டான்ஷியல்னு சொல்லக்கூடிய நம்மளோட மகசூலையும் அதிகரிக்க அந்த நுண்ணுயிரி நமக்கு சாதகமான வேலையை பண்ணிட்டு வருது. இதுவரையும் நம்ம பார்த்த நுண்ணுயிரிகள்லாம் செடிக்கு தேவையான அத்தியாவசியமான சத்துக்களை ப்ரொவைட் பண்ணக்கூடிய நுண்ணுயிரிகளாக இருக்குது. இனிமேல் நம்ம பார்க்கக்கூடிய நுண்ணுயிரிகள் செடிக்கு தேவையான நுண்ணூட்ட சத்துக்கள்னு சொல்லுவாங்க. இது செடிகளுக்கு அவ்வளோக்கா தேவைப்படாது. பட் இது இருந்தால் செடிகளோட க்ரோத் இன்னும் கொஞ்சம் என்ஹான்ஸ் ஆகும். செடியில் வரக்கூடிய சத்து குறைபாடுகள்லாம் குறையும். அதுதான் நுண்ணூட்ட சத்துக்கள், மைக்ரோ நியூட்ரியன்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ இதில் எது மாதிரியான மைக்ரோ ஆர்கானிசம் நுண்ணுயிரிகள் நமக்கு நுண்ணூட்ட சத்துக்களை கொடுக்குது அப்படிங்கிறத அடுத்தடுத்து நம்ம பார்ப்போம்.
குல்கனோபாக்டர் டையசோட்ரோபிகஸ்ன்னு சொல்லக்கூடிய இந்த நுண்ணுயிரி நமக்கு நுண்ணூட்டச்சத்தான ஜிங்க்குன்னு சொல்லக்கூடிய மைக்ரோ நியூட்ரியண்ட்டை நம்ம செடிகளுக்கு ஏற்றுக்கிற மாதிரி நமக்கு எடுத்து கொடுக்குது. குறிப்பாக இதை நம்ம தமிழில் என்ன சொல்லுவோம்னா தொத்து நாகம்னு சொல்லுவோம். இந்த தொத்து நாக நுண்ணூட்டச்சத்தை நம்ம செடிகளுக்கு ஏற்ற மாதிரி எடுத்து கொடுக்க பயனுள்ளதாக இருக்குது இந்த நுண்ணுயிரி. அசிடோதியோபெசிலஸ்ன்னு சொல்லக்கூடிய இந்த நுண்ணுயிரி நமக்கு செடிக்கு தேவையான நுண்ணூட்டச்சத்தான சல்ஃபர்னு சொல்லக்கூடிய இந்த கந்தகத்தையும், அது மட்டும் இல்லாமல் இன்னொரு நுண்ணூட்டச்சத்தான அயன்னு சொல்லக்கூடிய இரும்பு சத்தையும் நம்ம செடிகளுக்கு ஏற்ற வகையில் எடுத்து கொடுக்க மிகவும் நமக்கு பயனுள்ளதாக இருக்குது. பெசிலஸ் அமிலோலிக்விஃபாசியன்னு சொல்லக்கூடிய இந்த நுண்ணுயிரி நம்ம செடிகளுக்கு தேவையான நுண்ணூட்டச்சத்துக்களான சிலிக்கானை நம்ம செடிகளுக்கு சப்ளை பண்ணி கொடுக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்ம செடியில் நோய் எதிர்ப்பு சக்தியை, குறிப்பாக நெற்பயிர்களில் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரித்து நோயிலிருந்து தடுக்கு. நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம கார்டன் வாலர் சேனலை பார்க்குறீங்களா, இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நம்ம கார்டன் வாலர் சேனலை பார்த்துட்ருக்கீங்களா? அப்போ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷன் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் அடுத்தடுத்து அப்லோட் ஆகக்கூடிய எல்லா வீடியோஸும் உங்கள் ஃபோனில் உடனுக்குடனாக நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷனை கொடுத்துக்கோங்க. ஃபெர்டிலிட்டின்னு சொல்லக்கூடிய என்பிகே பயோ ஃபர்டிலைசர் கன்சர்ஷியாவோட டோசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தா, உங்கள் செடி முட்டிக்காலுக்கும் கீழே இருக்குது, அதாவது பிலோ நீ ஹைட்டில் இருக்குன்னா இதுக்கான ரெக்கமெண்டபிளான டோசேஜ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2.5 கிராம் ஆஃப் திஸ் கன்சர்ஷியா பவுடர். உங்கள் செடி கரெக்டாக எக்ஸாக்டாக நீ ஹைட்லேயே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கான ரெக்கமெண்டபிளான டோசேஜ் எவ்வளோன்னு பார்த்தோன்னா 5 கிராம் ஆஃப் திஸ் கன்சர்ஷியா பவுடர். இதே உங்கள் செடி பார்த்தோன்னா ஒரு ஷ்ரப்பாக இருக்குது, அதாவது ஹிப் ஹைட் வரையும் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதற்கான ரெக்கமெண்டபிளான டோசேஜ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 கிராம் ஆஃப் திஸ் பயோ ஃபர்டிலிட்டி பவுடர். இதே உங்கள் செடி ஒரு ட்ரீயாக இருக்குது, ஒரு மரமாக இருக்குது அப்படின்னா இதற்கான ரெக்கமெண்டபிளான டோசேஜ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தோன்னா 25 கிராம் ஆஃப் திஸ் பயோ ஃபர்டிலிட்டி கன்சர்ஷியா பவுடர். ஓகே, உங்களுக்கு இந்த டோசேஜ்லாம் கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடுச்சுன்னா, இல்லை நான் பிளான்ஸ் வைஸ் போகிறதில்ல ஏக்கர் கணக்கு போகிறேன், அப்போ ஒரு ஏக்கருக்கு நம்ம இதை எவ்வளோ யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு ஏக்கருக்கு நம்ம 250 கிராம் ஆஃப் திஸ் பயோ ஃபர்டிலிட்டி பவுடரை நம்ம யூஸ் பண்ணலாம். இப்போ இதுக்கான அப்ளிகேஷன் டைம், அப்போ எந்த ஒரு உரமாக இருந்தாலும் அதற்கான அப்ளிகேஷன் டைம் அப்படிங்கிறது இருக்குது. நம்ம நினச்ச டைம்லலாம் உடனே போய் இதை உரத்தை அப்ளை பண்ண முடியாது. அப்போ சூட்டபிளான ஒரு டைமை நம்ம தேர்ந்தெடுக்கணும். அப்போ அப்ளிகேஷன் டைம் அப்படின்னு பார்த்தோன்னா, ஒன்று நீங்கள் இயர்லி மார்னிங் ப்ரிஃபர் பண்ணணும், இல்லைன்னா லேட் ஈவினிங் ப்ரிஃபர் பண்ணணும். ஆஃப்டர் தி சன்செட் இல்லை சன்செட் ஆகிற அந்த நேரத்தில் நீங்கள் ப்ரிஃபர் பண்ணலாம். ஏன்னா அப்போ தான் சன்னோட அந்த ஹாட் ரேஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும். நம்ம செடிகள் நம்ம கொடுக்கக்கூடிய உரத்தை எடுத்துக்குவதற்கு இதமான சூழ்நிலையில் இருக்கும். ஸோ அதனால நீங்கள் இயர்லி மார்னிங் ஒன்று ப்ரிஃபர் பண்ணலாம், இல்லைன்னா லேட் ஈவினிங் ப்ரிஃபர் பண்ணலாம். செடியை தாக்கி அழிக்கக்கூடிய பூச்சிகளாக இருந்தாலும் சரி, செடியை தாக்கி அழிக்கக்கூடிய நோய்களாக இருந்தாலும் சரி, இதிலிருந்து உங்கள் செடியை நீங்கள் பாதுகாக்கணும்னு நினச்சிங்கன்னா, ஏன்னா ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் க்யூர் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அதாவது வருமுன் நம்ம செடி அதிலேருந்து பாதுகாக்கணும் நீங்கள் நினச்சிங்கன்னா, ருச்சோ பயோடெக்கோட இன்ஃபினிட்டி இது பார்த்தோன்னா நமக்கு பயோபெஸ்டிசைட் கன்சர்ஷியாங்கிற ஃபார்மேட்டில் அவைலபிளாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஃபிடிலிட்டி பார்த்தோன்னா பயோஃபங்கிசைட் கன்சர்ஷியா அப்படிங்கிற ஃபார்மேட்டில் அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் டிஸ்கவுண்டட் ஆஃபர்லேயே நீங்கள் வாங்கிக்கலாம். இது ரெண்டும் தனித்தனியான டிஸ்கவுண்ட் ஆஃபரில் போயிட்டுருக்கு. ஸோ உங்களுக்கு இன்ஃபினிட்டிங்கிற ப்ராடக்ட் வேணும்னா நீங்கள் கூப்பன் கோடான கார்டன் வாலா 20% யூஸ் பண்ணி டிஸ்கவுண்டட் ப்ரைஸில் நீங்கள் ப்ராடக்ட்டை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஃபிடிலிட்டி வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கூப்பன் கோடான கார்டன் வாலா 20% யூஸ் பண்ணி டிஸ்கவுண்டட் 20% டிஸ்கவுண்டட் ப்ரைஸில் கீழே தெரிகிற இந்த நம்பருக்கு, ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி உங்கள் ஆஃபரை நீங்கள் ப்ளேஸ் பண்ணி. டோசேஜ் நம்ம பார்த்துட்டோம். ஸோ எந்த டைம் ஆஃப் அப்ளிகேஷன்னு பார்த்துட்டோம். ஸோ இதை நம்ம எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம்னா, இதை அப்ளை பண்ணுறதுக்கு நமக்கு 4 மெத்தட் இருக்குது. ஸோ நீங்கள் எப்பயும் இந்த பவுடரை யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி குறைந்தபட்சம், அதாவது மினிமம் 24 ஹார்ஸ் இந்த நான் சொன்ன அந்த டோசேஜில் நீங்கள் அந்த பவுடரை ஊற வச்சுருக்கணும். உங்கள் செடியோட சைஸுக்கு ஏற்ப, இல்லை உங்கள் ஏக்கரோட கணக்குக்கு ஏற்ப இந்த பவுடரை நீங்கள் ஊற வச்சுருக்கணும். அதுவும் மினிமம் 24 ஹார்ஸ், குறைந்தபட்சம் 24 மணி நேரம் ஊற வைக்கணும். இல்லைன்னா அதிகபட்சம் மேக்ஸிமம் பார்த்தோன்னா 48 ஹார்ஸ் நீங்கள் இதை ஊற வச்சுருக்கணும். ஊற வச்ச பிறகு தான் நீங்கள் பயன்படுத்தணும். ஊற வச்சு பயன்படுத்துறது ஒன் ஆஃப் த மெத்தட் நம்ம சொல்லலாம். நீங்கள் டேரெக்டாக பிளான்ட்டோட ரூட் ரீஜியனில் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி அப்படியே நீங்கள் அதை ஊற்றலாம். இது ஃபர்ஸ்ட் மெத்தட் ஆஃப் அப்ளிகேஷன்.
நம்ம வந்து எடுத்துக்கிட்டோம்னா, நம்ம இத மேன்யூர்ஸோட நம்ம யூஸ் பண்ணக்கூடிய இயற்கை உரங்களோட இத நம்ம கலவையா கலந்து நம்ம செடிகளோட வேறு பகுதி, வேறு தூறுன்பாங்க. அத சுத்தி நம்ம பரவலா தூவி விடலாம். இப்படி நீங்க தூவி விடுறது வந்து 2வது மெத்தட் ஆஃப் அப்ளிகேஷன் ஆஃப் திஸ் பயோ ஃபெர்டிலிட்டி கன்சோர்ஷியம்னா, நம்ம ஸ்ப்ரேயிங் மெத்தட் மூலியமா இத நம்ம யூஸ் பண்ணலாம். இது எப்படி அப்படின்னு வந்து பார்த்தோம்னா, குறைந்தது 24 மணி நேரம் 24 ஹார்ஸ் வந்து இந்த பயோ ஃபெர்டிலிட்டி கன்சோர்ஷியா பவுடர நம்ம வாட்டர்ல ஊற வச்ச பிறகு, இத நம்ம ஹவுஸ் பிளான்ட்டா இருந்தா 1 லிட்டர் ஸ்ப்ரே கேன் நீங்க வச்சிருப்பீங்க. இல்ல 2 லிட்டர் இல்ல 5 லிட்டர் ஸ்ப்ரே கேன் வச்சிருப்பீங்க. இத வந்து பவர் ட்ராப்பா நம்ம வச்சுக்கிட்டு, இத நம்ம டைல்யூட் பண்ணி வாட்டர்ல டைல்யூட் பண்ணி நம்ம செடிகளோட அளவுக்கு ஏத்தபடி நம்ம ஸ்ப்ரேயிங் பண்ணி நம்ம கியூர் பண்ணலாம். இது 3rd மெத்தட் ஆஃப் அப்ளிகேஷன். 4th மெத்தட் ஆஃப் அப்ளிகேஷன் என்ன அப்படின்னு வந்து பார்த்தோம்னா, சொட்டு நீர் பாய்ச்சனம் அப்படின்னு சொல்லக்கூடிய ட்ரிப் இரிகேஷன் மெத்தட். இது நார்மலா நம்ம எங்க யூஸ் பண்ணலாம். எல்லா ஃபார்மர்ஸ், எல்லா விவசாயிகளும் இந்த மெத்தட வந்து பயன்படுத்தலாம். கிட்டத்தட்ட 1 ஏக்கருக்கு நம்ம 250 கிராம் 250 கிராம் ஆஃப் திஸ் பயோ ஃபெர்டிலிட்டி கன்சோர்ஷியா பவுடரை நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த 4வது மெத்தட் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஃபுல்லாக ட்ரிப் இரிகேஷன் வழியாக நம்ம கொடுக்குறோம். நம்ம டேங்க்கில் இதை குறைந்தது 24 மணி நேரமாச்சு நம்ம இதை ஊற வச்சிடணும். அதுக்கப்புறமே தான் நம்ம அதை பயன்படுத்த ஆரம்பிக்கணும்.